இதுதான் மனிதர்களுடைய வாழ்க்கை. பிரபல தமிழ் நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அவரை பற்றிய நிறைய நிகழ்ச்சிகள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளாகட்டும், திரைப்படங்களில் எல்லாமே நடித்திருக்கின்றார். சுகையினம் காரணமாக கடந்த 2-3 நாட்களாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு செய்தி வெளியாகியிருந்தது. இன்று அது அவருடைய உடல் மஞ்சள் காமாலை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பிறகு நீர்ச்சத்து மிகவும் குறைந்து இரத்த அழுத்த கோளாறு காரணமாக அவர் இருந்த போதும் இன்று மரணமாகியிருக்கின்றார் அப்படின்ற ஒரு செய்தி அதாவது ஒரு படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போது மயக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து திடீரென வைத்தியசாலைக்கு அவரை அழைத்து சென்றிருக்கின்றார்கள். அங்கே அவர் ஒரு வாரம் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் வழங்கப்பட்ட போதும் அவருக்கு அது பலன் கிடைக்காததால் அவர் மரணத்தை எதிர்க்கின்றார் அப்படின்ற ஒரு செய்தி இப்பொழுது உண்மையிலேயே நிறைய பேருக்கு, எனக்கு கூட அவருடைய சின்னத்திரையில் தொடங்கி பல வெற்றி படங்களை தனித்துவமான நகைச்சுவை இருக்கும். நடிப்பால் மக்களினுடைய மனதில் எப்பொழுதுமே ஒரு இடத்தை பார்க்கின்ற பொழுதெல்லாமே அவர் இருக்கின்றார் என்றால் அந்த நிகழ்ச்சி அவ்வளவு கலகலப்பாக இருக்கும். அதாவது விஜய் தொலைக்காட்சியில் கூட நிறைய நிகழ்ச்சிகளிலே எல்லாமே அவர் தொகுத்து வழங்கியிருக்கின்றார். அந்த நிகழ்ச்சி முழுவதுமே ஒரே நகைச்சுவையாக இருக்கும். அவருடைய குடும்பம் முழுவதுமே ஒரு நகைச்சுவை நிறைந்த குடும்பமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரையும், உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களையும் சந்தோஷமாக வைத்திருந்த ஒருவர் தான் அவர். கண்டிப்பாக ஆழ்ந்த அனுதாபங்களையும் கண்ணீரஞ்சலியையும் நாங்கள் நேயர்கள் சார்பாக அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். கண்டிப்பாக அது கேட்டவுடன் நம்பவே முடியாமல் இருந்தது. உண்மையாகவே நடிகர் ரோபோ சங்கர் தான் காலமானாரா அப்படின்னு